யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 முடிய. இதுல ரெண்டு விஷயம் நான் பேசுறேன். நான் 2 விஷயத்த தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது 5ஆம் வசனத்துல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னுடனே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதாவது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு அநேக நேரங்கள் சொல்லுகிறார். நம்ம தான் என்ன பண்றது இல்ல, ஏதாவது ஒரு சைன் தேடுறோம், இல்ல எங்கேயாவது இருக்கிறாரா இல்லையா, அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாம போயிடுது. சில நேரங்கள்ல சந்தேகப்படுறோம், இருக்கிறாரா, உண்மையிலேயே இருக்கிறாரா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்படுறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம அந்த 5ல இருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரே வார்த்தையை தேவன் அழகாக 3 தடவை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. பலங்கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாரும் இது ரொம்ப நாள் போறது இல்லை. இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. ஆதார்ன்ற ஒரு கான்செப்ட் மூலியமா எல்லாம் லிங்க் ஆயிடுச்சு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் லிங்க் ஆயாச்சு. இனி விற்பதற்கும் வாங்குவதற்கும் ஒண்ணு அவங்க நெத்தியில இல்ல கையில அந்த முத்திரையே போடணும். நம்ம கடைசி நிமிஷத்துக்கு வந்தாச்சு. நீ எப்ப இது நடக்கும், முதல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இல்ல வெரி கம்பல்சரி, கட்டாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஆதார் அப்படியே வந்தாச்சு. எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்டாங்க. அது பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டது போல எண்கள் கொண்டு நம்பர் வரும் அப்படின்னாங்க. அதே போல நம்பர் வந்தாச்சு. இன்னும் அந்த 666 வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் WWW 666 உடைய அடையாளம் தான் அப்படின்றாங்க. அப்ப WWW என்னது? வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷன். அது இல்லாம இப்ப எல்லாத்துலயுமே என்ன வருது, அந்த கோட்ஸ் வருது. கோட் என்னது? அதுவும் இந்த 666 உடைய ஒரு வெளிப்பாட்டு தான். இப்ப எல்லாமே இன்டைரக்டா நமக்கு என்னன்னா, பைபிள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாத்துக்கும் நேராக அழகா போய் கொண்டிருக்குது. இப்ப இதுல இந்த ரீடிங்ல நம்ம பார்க்கும்போது மோசே எடுக்கப்பட்டு விடுகிறாங்க. இப்ப மீதி இருக்கிறது ஜோஷுவா இது வரைக்கும் ஜோஷுவா கமாண்டர் தான். மோசே இருந்த வரைக்கும் மோசே தேவனோட பேசுவாரு. தேவனோட பேசி மோசே என்னென்ன கமெண்ட் பண்றாரோ அதெல்லாத்தையும் செய்யறது ஜோஷுவாவுடைய வேலை. ஜோஷுவா கமாண்டர் தான், செகண்ட் இன் கமாண்ட். எப்படி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி மோசே பிரசிடென்ட்னா இவர் பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் செயல்படுவாரு. ஆனா மோசே இல்லைன்ன உடனே ஜோஷுவா கிட்ட ஒரு விதமான தயக்கம், பயம் எல்லாமே வர்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இத தேவன் அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டுட்டு அவர் என்ன பண்றாரு, நீ ஏன் தயங்குற, ஏன் நீ பயப்படுற, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல இருந்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் அழகாக சொல்லப்பட்டது பார்க்கிறோம். இதுல 5ஆம் வசனத்துல 3 காரியம் சொல்றாரு. முதலாவது அவர் பயப்படுறான், அதாவது ஜோஷுவா பயப்படுறான் அப்படின்னு சொல்லி தேவன் அறிந்து கொண்ட உடனே தேவன் என்ன பண்றாங்க, நீ பயப்படாத, நீ ஏன் பயப்பட்டு இருக்க. இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணா, யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது, மோசே சொன்னாரு, தேவன் மோசே கிட்ட சொன்னதை மோசே என்கிட்ட சொன்னாரு, நான் நடத்தினேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. இப்ப யாராவது உன்னை கேள்வி கேட்டா என்ன கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஜோஷுவா யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்ற, யாரும் உனக்கு எதிராய் நிற்பதில்லை. எதிரில நின்னு உன்கிட்ட யாரும் லேசுல கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்ம தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்கும் போது யாராலும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி எதிர்த்து நின்றா தேவன் சொல்றாங்க, யார் உன்னை எதிர்த்து நிற்கிறாங்களோ முதல்ல அவங்க என்ன எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றத தேவன் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது முதலாவது தேவன் என்ன சொல்றாங்க, யாரும் நமக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ரெண்டாவது தேவன் என்ன சொல்றாரு,
நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். மோசையோட நமக்கு முன்னால இருந்தவங்க, நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்மளை வழி நடத்தினவங்க யாராக வேண்டாலும் இருக்கலாம். அவங்களோடு எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல நம்மளோட இருக்கிறார். நம்மளை எடுத்து பயன்படுத்தவும் எடுத்து வழி நடத்தவும் அவரால முடியும். அவர் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவரால் செய்து முடிக்க முடியும். நமக்கு ஒருவேளை அது ரியாலிட்டியில இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டமான காரியம் கிடையாது. நன்மையான காரியம் எல்லாமே லகுவானது அவருக்கு. சோ அவரால எல்லாமே பண்ண முடியும். அண்ட் திருப்பியும் ஜோஷுவாக்கு அவர் அஷ்யூர் பண்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு எக்காரணம் கூட மோசே கிட்ட நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன்கிட்ட இருப்பேன். நீ கவலையே படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எல்லாம் ஒபீடியன்டா என்னென்ன மோசே சொன்னான நீ எல்லாம் செஞ்சன்றத நான் பாத்துருக்கிறேன். அதனால நீ கவலையே படாத, அவரிடத்துல எப்படி இருந்தேனோ அதே போல உன்கிட்ட இருப்பேன். அப்போ வந்து தேவன் என்ன சொல்றாரு, சரி இது மூணையும் சொல்லி முடிச்சுட்டு முதல்ல பலம் கொண்டு திடமனதா இரு, நீ ஸ்ட்ராங்கா இரு, நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு நான் சொல்றேன் செய். நான் வந்து அடுத்தது சொல்லப்படுது, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இனி நீ என்ன பண்ணணும்? இப்ப ஆக்சுவலா இது வந்து மோசேயோட காலிங். மோசே தான் வந்து என்ன பண்ணணும், இஸ்ரேல் மக்கள் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். ஆனா மோசே வந்து செய்த தயங்கினார் ரொம்ப. எனக்கு திக்குவாய், என்னால இப்படி பண்ண முடியாது, நான் அத்தனை பேரை நான் எப்படி நடத்துறது? ஒரு அவிசுவாசமான வார்த்தைகள் அவர் பேசின போது அவருடைய வேலை வந்து ஸ்பிளிட் ஆகி ஜோஷுவாவுக்கும் போனதை பாக்குறோம். இல்லைன்னா ஆக்சுவலா இந்த கிரெடிட் ஃபுல்லாவே யாருக்கு? மோசஸ்க்கு தான் கிரெடிட். ஃபுல்லா அந்த ஜேர்னி அவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க உள்ள விடுற வரைக்கும் மோசஸ் உடைய வேலை. ஆனா மோசஸ் தயங்கின போது சரி உனக்கு நான் ஹெல்ப்பரா ஜோஷுவாவை தரேன். அப்ப ஜோஷுவாக்கு கொஞ்சம் கிரெடிட் போயிடுது. அப்ப இவர் என்னெல்லாம் பண்றாரோ அதுல வந்து இவர் சொன்ன உடனே செய்ய வேண்டியது ஜோஷுவாவுடைய வேலை. ஜோஷுவா, ஆரோன், மிரியம் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, மோசே வந்து தேவன் இடத்துல போய் பேசிட்டு வந்து என்ன சொல்றாரோ அதன்படியாக கீழ்ப்படிந்து நடக்கிறது அவங்களுடைய வேலையாயிருக்கு. அப்ப அவரு மோசே இல்லைன்ன உடனே இப்ப ஜோஷுவா வந்து மோசையுடைய இடத்தை எடுக்கணும். ஏன்னா நம்ம அதுல வாசித்து பார்க்கும்போது அப்படி எப்படி மோசே சொல்றாரோ அப்படியே ஜோஷுவா கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவோ ஏன் எதுக்கு எதுவுமே கேட்கறது இல்ல. தேவன் இப்படி சொன்னாரு நீ இப்படி செய், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவர் உடனே அதை வந்து என்ன பண்ணாரு, அதை செயல்படுத்தினார் ஜோஷுவா. அதனால மோசே போன உடனே மோசேக்கு அடுத்ததாக ஜோஷுவாவுக்கு அதே வேலை, அதாவது மோசே செய்திருக்க வேண்டிய வேலையில பங்கு கிடைக்குது ஜோஷுவாவுக்கு. அப்ப ஜோஷுவா வந்து பயப்படுறாரு. பயப்படும் போது தேவன் சொல்றாரு, நீ ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட இருக்கேன், மோசையோட இருந்த மாதிரி நான் உன் கூடயும் இருக்கேன். நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம். இப்ப இஸ்ரேல் மக்கள் அங்க எகிப்து தேசத்துல இருந்து வந்தாச்சு, அவங்க இப்போ கானானுக்கு முன்னால நிக்கிறாங்க, நீ கானானுக்குள்ள கூட்டிட்டு போ. ஏன்னா மோசேக்கு வெளியில நின்று இதுதான் கானான், அவரு ஏற்கனவே கானான் பாத்துருக்கிறாரு, இதோ கானான், நீ கானானுக்குள்ள ஓ மக்கள் போறாங்க, இனி நீ போக முடியாது, நீ என்கிட்ட வந்துருன்னு அவர் மோசே எடுத்துக்கிட்டார். சோ ஜோஷுவோடைய வேலை என்ன, இஸ்ரேல் மக்களை கானானுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அவங்கள வந்து அவங்கள 12 ட்ரைப்ஸுக்கும் இடம் பிரிச்சு நீ இது உன் இடம் அது உன் இடம்னு அவர் கொடுக்கணும். இதுதான் வந்து அவருடைய வேலை. அப்ப தேவன் வந்து அழகா சொல்லி கொடுக்குறாரு, ஜோஷுவா நீ வேற ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட எப்பவுமே இருக்கிறேன் ஜோஷுவா, நீ வந்து என்ன பண்ணு, போய் இந்த 12 ட்ரைபுக்கு நீ என்ன பண்ணணும், அந்த இதை வந்து பங்கிட வேண்டும். அதனால நீ பங்கிடுவாய், இவர்கள் 12 பேருக்கு பங்கிடுவாய். அடுத்தது கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரும். அப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் அங்க வந்து போய் டிவைட் பண்ணணும். ரெண்டாவது என்னது, மோசே கட்டளையிட்ட எல்லா கமாண்ட்ஸும் நம்ம வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இப்ப அப்ப வந்து மோசே கட்டளையிட்ட கமாண்ட் மட்டும்தான், ஏன்னா மோசே தான் வந்து எல்லாத்தையும் எழுத தொடங்கினார். அதுக்கு முன்னால வரைக்கும் வாய் வழியான பைபிள் தான் இருந்தது, வேர்பல் பைபிள் தான் இருக்குது.
என்னென்ன பார்த்தாங்களோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஏன்னா கமாண்டே அதுதான். நீங்க என்னத்தை எதை காண்கிறீங்களோ அதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுதான் அங்க வந்து தேவன் வந்து கொடுக்குற கமாண்ட். ஈவன் இஸ்ரேல் மக்களுக்கு அவர் கொடுக்குற கமாண்ட். நீ இப்ப பார்த்தல அவங்க ரெட்சியை கடக்கும் போது நீங்க இதை பாக்குறீங்களே, இதை உங்க சன்னதிக்கு சொல்லி கொடுங்க. அதற்கு சாட்சியாக 12 கற்கள் அங்க வைக்கப்படுது. இது எதுக்கு இந்த கற்கள் அப்படின்னு கேட்டா, இதுக்காக இந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்குதுன்றத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ வர்பலா தான் அது வரைக்கும். மோசே தான் முதல் தடவையா என்ன பண்றாரு, எழுதுகிறார். அப்ப மோசே என்னென்ன கமாண்ட் உனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதுபடி எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து 2வது கமாண்ட். தேவன் வந்து 2வது தடவையா கமாண்ட் சொல்லி இதுல மட்டும் ரொம்ப கவனமாயிரு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடக்கூடாது, வழி விலகி போய்விடக்கூடாது. இன்ஸ்டன்ட் அவங்க வந்து கரெக்டா கமாண்ட்மெண்ட்டை கை கொள்ளணும். இப்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற கமாண்ட்மெண்ட் பைபிள். ஓகே, அப்ப அந்த இதை வந்து தேவன் வந்து சொல்றாங்க 2வது விஷயம், அவர் செய்ய வேண்டிய 2வது காரியம். அதுல மட்டும் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்போ நீ வந்து கமாண்டா இருக்கிற, கமாண்டர் இன் சீஃபா இருக்கிற, நீ வந்து போகும்போது ஓகே உனக்கு பயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, உன் பயம் எனக்கு தெரியுது, என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. நீ வந்து அந்த கமாண்ட்மெண்ட்ஸை மட்டும் கரெக்டா கீழ்ப்படி. இதுல இருந்து கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் காம்பன்சேஷன், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணாத. ஆல்ட்ரேஷன் எல்லாம் பைபிள்ல பண்ண முடியாது. நீ அந்த மாதிரி பண்ணாம கரெக்டா அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படியாக நீ செய். அப்ப வந்து நீ என்ன பண்ண, புத்திமானாய் இருப்ப. புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஒரு இதை நடத்தி சென்று ஒரு புத்திமானா நம்ம நடந்து கொள்றதுக்கு வந்து நமக்கு என்ன வேணுமோ, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்து இடதுபுறம் வலதுபுறம் கொஞ்சம் கூட நகர்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அறியாம சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் ஒரு வேலை இடம் நகர்ந்தா என்ன ஆயிடும், ஒரு பெரிய பிரிவினை அங்க உண்டாயிடும். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கேயும் அங்கேயும் நகராதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் வாயை விட்டு தெரியாதிருப்பதாக. அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும், தினமும் நம்ம பைபிள் வாசிக்கிறோம். அந்த பைபிள் வாசிக்கிற அந்த வார்த்தை வந்து அந்த நாள் முழுதும் நம்ம வாயில இருக்கணும். இன்றைய தினம் நான் வந்து இதை பத்தி வாசித்தேன். அப்ப இது வந்து தேவனே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அப்ப இதை நடத்துங்க, என்ன இதன்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்றைய தினம் என்னென்ன வசனம் கேட்கிறோமோ அதை வந்து மனதுல என்ன பண்ணிட்டே இருக்கணும், தியானித்து அந்த வாயை விட்டு விலகாது இருப்பதா. அப்படின்னா அடிக்கடி அந்த வாய் வழியா நம்ம என்ன பண்ணணும், அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாதிருப்பதாக. 3வது கமெண்ட் யோசுவாக்கு, 4வது கமாண்ட் யோசுவாக்கு தேவன் கொடுக்கிறார். அடுத்தது, இதில் எழுதி இருக்கிற வைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப இது 5வது கமாண்ட். 5 கமாண்ட் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ என்ன நினைக்கிறியோ அதன்படியாக. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவன் நினைக்க போறான். ஏன்னா எல்லாத்தையும் நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதுல இருந்து லெப்ட் ரைட் நகரக்கூடாது அப்படின்னு ஆச்சுனாலே அவர் என்ன பண்ணுவாரு, நினைப்பாரு இது வந்து தேவனுக்கு பிரியமா இருக்குமா, நான் தேவ சித்தத்தின்படி செய்யறேனா. அப்போ அவர் வந்து அதை நினைச்சுதான் ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த முடிவு வந்து என்ன இருக்கும், வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ ஒவ்வொரு டிசிஷனும் தேவ சித்தத்தின்படி எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படும் போது தேவன் அங்கீகரிப்பார். அந்த செயல்களை தேவன் என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பார். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அப்ப 2 தடவை சொல்லியாச்சு, இதெல்லாம் அந்த 5 கமாண்ட் கொடுத்தாச்சு, ஆசீர்வாதம் சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் ஜோஷுவா மனசுல ஒரு கலக்கம் தெரியுது, ஜோஷுவா மனசுல ஒரு பயம் தெரியுது. அப்ப தேவன் திருப்பி 3வது தடவையா சொல்லு, பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, நான் உனக்கு சொல்லலையா, இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், பலமா இருந்தானே சொல்றேன், ஏன் நீ பயப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன். திருப்பி அவங்க அவரோட இடத்துல திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்ப இங்க வந்து என்ன சொல்ற, 2 காரியம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை,
9வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்ற அந்த வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது அவரு நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஒரே ஒரு காரியம், நாம கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் நாம சொல்ல வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை சாட்சியா இருக்க வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் சாட்சியா இருக்கணும். நம்ம இருந்து அவர்களை என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். அப்படி இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும், பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். அப்ப 2 காரியம், தேவன் நம்மோடு இருக்கிறாருன்ற அந்த அஷூரன்ஸ் நம்ம என்ன படுத்தணும், பலப்படுத்தணும். அந்த அஷூரன்ஸ் சீக்கிரமாக, ஏன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இப்ப ஸ்கூல்ஸ்ல பார்த்தா முதல்ல எம்எஸ்ன்னு ஒண்ணு வந்தது பிள்ளைகளுக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஆதர்ன்னு வந்துருச்சு, ஆதர்லயும் ஒன்று சேர்த்துட்டாங்க. எம்எஸ்ன்னு வந்தது, எம்எஸ்ல ஸ்டேட்டுக்குள்ள ஒண்ணு சேர்த்தாங்க. இப்ப யூடிஸ்ன்னு வந்திருக்குது, அது சென்ட்ரல்ல ஒண்ணு சேர்த்தாச்சு. இப்ப எல்லா விதத்திலயும் பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு ஆதார் இல்லாம ஒண்ணுமே நடக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசி நிமிஷம், தேவன் வரப்போற கடைசி நிமிஷத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம். இப்பமும் நான் எப்படி தேவனை பற்றி சொல்றதுன்னு நம்ம தயங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம தேவனை பற்றி சொல்லணும். தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய செயல்கள் எல்லாவற்றையும் தேவனை பறைசாற்றுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அதிகமா ஜெபிக்கணும். தேவனுக்கு அதிக நேரத்தை நம்ம தரணும். உலக ரீதியான காரியங்கள் அநேகம் இருக்குது, ஆனா நம்ம வாயில இருந்து என்ன விடக்கூடாது, தேவனுடைய வார்த்தை ஒரு நிமிடம் கூட விடக்கூடாது. நம்ம மனதுல 24 மணி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்கணும். நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணாலும் ஓகே, முழங்கால் படிட்டு கண்ணை மூடி ஜெபிச்சா மட்டும்தான் ஜெபம்னு இல்ல, தேவனை நோக்கி பார்த்து அந்த தியானத்திட்டே நம்ம இருந்தோம்னா கூட தேவனுடைய பிரசனம் நம்மளோட எப்பொழுது கூட இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தேவனை நோக்கி இருக்கும்போது தேவன் நம்ம செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுவார்.